கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 29ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்ப குல்ஃபி ஐஸ் இருக்கு, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க. அந்த தீபாவும் கார்த்தியும் எங்க போனாங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இந்த அபிராமி இருக்கால்ல, ஒரு பவுன் நகை கொடுத்து விட்டுருக்கா, இதே மாதிரி நம்ம சொத்தெல்லாம் கரைக்க போறா அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, அதுக்குள்ளயும் அந்த அபிராமி கிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா ரியா, அந்த தீபாவும் இதே மாதிரிதான் கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே தானம் பண்ணிடுவா. அவளுக்கு கிட்ட நம்ம சொத்து சிக்கனுச்சுன்னா அவ்வளவுதான், கடைசியில நம்மளுக்கு ஒரு 5 பைசா கூட மிஞ்சாது அப்படின்னு. ரியாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி கார்த்திகாகவும் தீபாவுக்காகவும் காத்திருக்காங்க. அப்ப நம்ம அபிராமி உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம கார்த்தியும் தீபாவும் வராங்க. அப்ப அபிராமி கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி வந்துட்டியாப்பா, நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, கார்த்தியும் ஆமாம்மா, நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு 2 வாரத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, ரொம்ப நல்லது, கபாலி ரொம்ப நல்லவரு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கேளு அப்படின்னு. அப்ப கார்த்தியும் ஆமாம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ரியா, ஐஸ்வர்யா, ஆனந்த், அருண் அப்படின்னு எல்லாருமே வராங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, என்ன பிரச்சனைப்பா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன்னு, ஏற்கனவே பொண்ணுக்கு 10 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பையனுக்கும் சேர்த்து 5 பவுன் போட சொல்லியிருக்காங்க. அப்படி போடலைன்னா கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் போய் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நான் 5 பவுன் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, என்னப்பா இது, இந்த காலத்திலயும் நகையை எதிர்பார்த்து கல்யாணம் பண்றாங்களே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாமா, அந்த குடும்பத்தை பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி இருந்துச்சு, எனக்கு பார்க்கவே சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் நம்ம சார்பா ஒரு 5 பவுன் தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. என்ன தம்பி, 5 பவுனா? இங்க பாருங்க, 30 நாளைக்கு இந்த சொத்து யாரையுமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அண்ணி, அம்மா தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இதே மாதிரி குடும்பத்துல உள்ள நகையெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஐஸ்வர்யா, நீ தேவையில்லாம குடும்பத்தோட பிரச்சனையில இடையில வராத அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, எப்படி இடையில வராம இருக்க முடியும், 5 பவுன் நகை இந்த காலத்துல எவ்வளவு விக்குது, நீங்க பாட்டுக்கும் 5 பவுன் நகையை போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்க சொத்தை அனுபவிக்க முடியாது, ஏன்னா அது சவால்ல இருக்கு. இப்ப நீங்க அந்த சொத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எடுக்க விட மாட்டேன். எப்படி நீங்க அந்த 5 பவுன் போடுவீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த குடும்பத்தோட பிரச்சனையில கலந்துக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துல இன்னுமே நான் தான் முதலாளியா இருக்கேன். யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நான் மட்டும்தான். அதனால உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அப்ப ஐஸ்வர்யா கோவமா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப நம்ம அருண் போய் கேக்குறாரு, இங்க பாரு, ஒரு கல்யாணத்துக்காக நல்லபடியா கல்யாணம் முடியணும் அப்படின்னு கார்த்தி 5 பவுன் தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான், அதை போய் நீ தடுக்கிற அப்படின்னு அப்படின்னு அந்த அருண் கேக்குறாரு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்களும் உங்க தம்பி மாதிரிதான் இருக்கிறீங்களா, இதே மாதிரி உங்க சொத்து எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டு கடைசியில உங்களுக்கு ஒரு 5 பைசா கூட இல்லாம போக போகுது பாருங்க அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, எனக்கு அம்மாவும் என் தம்பியே இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வீட்டுக்கு 2 குழந்தைங்க வராங்க. நம்ம சிவகாமி பாட்டி தான் கூட்டிட்டு வராங்க. அப்ப நம்ம அபிராமி குழந்தைங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க ஓடி வந்து அம்மா எங்க பாட்டி அப்படின்னு கேட்க, அப்ப அபிராமி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த ரியா வராங்க. அப்ப நம்ம தீபாவும் வராங்க. தீபா வந்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு ஓடி போய் குழந்தைங்களை கட்டி பிடிச்சு வாங்கட செல்லாங்களா அப்படின்னு சொல்ல, அப்ப சிவகாமி கேக்குறாங்க, நானும் இத்தனை நாள் தான் ஹாஸ்டல்ல இந்த பிள்ளைங்களை வச்சு வளர்க்க முடியும், பிள்ளைங்க வந்து அம்மாவை பார்க்கணும்னு கோடை லீவுக்கு வரணும்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன், எங்க மீனாட்சி அப்படின்னு.
அப்ப அபிராமி சோகமா நிக்கிறாங்க. அப்ப நம்ம தீபா பாட்டி கிட்ட நடந்ததை சொல்ல இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சிவகாமி பாட்டி. அப்ப சிவகாமி கேக்குறாங்க, இப்ப மீனாட்சி எங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த நேரத்துல நம்ம ஆனந்த் வராரு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அந்த 2 வாண்டையும் பாத்தியா? அந்த 2 வாண்டும் தான் அந்த மீனாட்சியோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்க மேல ஆனந்த் அப்பையிலேருந்து ரொம்ப பாசமா இருக்காரு. இப்ப மட்டும் அந்த குழந்தைங்க ஓடி போய் ஆனந்த கட்டி பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப ஆனந்த் வீட்டுக்குள்ள வராரு. அப்ப ரியா சொல்றாங்க, ஐயோ ஆனந்த் வந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமாண்டி அவர் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைங்க ஓடி போய் அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறங்க. அதை பார்த்துட்டு ரியா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க ரியா கிட்ட, பூடி சீக்கிரம் புருஷனோட மனசை மாத்து அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்த் அந்த குழந்தைங்களை பார்த்ததோட எப்படா வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த குழந்தைங்க சொல்றாங்க, அப்பா எங்களை பாட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க, உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாயிட்டேன்னு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம ரியா ஓடி போய் இங்க பாருங்க நான் யாருன்னு இந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைங்க நேரா கேக்குறாங்க, இவங்க யாருப்பா அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இவங்க தான் உன்னுடைய சித்தி அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த குழந்தைங்க கேக்குறாங்க, சித்தியா? சித்தின்னா அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இனிமே உங்களுக்கு மீனாட்சி அம்மா கிடையாது, ரியா தான் அம்மா அப்படின்னு. அப்ப ரியா நேரா அந்த குழந்தைங்களை பார்த்து, செல்லங்களா இனிமே நான் தாண்டா உனக்கு அம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த குழந்தைங்க, சீ நீ எல்லாம் எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மீனாட்சி வந்து நின்னத்தோட மீனாட்சியை ஓடி போய் அந்த குழந்தைங்க கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க சொல்றாங்க, அப்பா வந்து யாரையோ அம்மான்னு கூப்பிட சொல்றாருமா அப்படின்னு. அப்ப மீனாட்சி முறைக்கிறாங்க, இங்க பாருங்க என் குழந்தைங்கள கண்ட நாயையும் அம்மான்னு கூப்பிட விடாதீங்க, நான் தான் இவங்களுக்கு அம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ரியா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், இந்த குட்டி சாத்தானோல இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி கேக்குறாங்க குழந்தைங்க கிட்ட, எப்படா வந்தீங்க அப்படின்னு. அப்ப குழந்தைங்க சொல்றாங்க, சிவகாமி பாட்டி தான் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, சரி கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருங்க, அப்புறம் மறுபடியும் பாட்டி வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்ப குழந்தைங்க சொல்றாங்க, இல்லம்மா நாங்க இங்கதான் இருப்போம், எங்களுக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு, எத்தனை நாள் அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சிருக்க முடியும், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப அபிராமி ஆனந்த் கிட்ட சொல்றாங்க, ஆனந்த் இன்னும் குழந்தைங்களுக்கு அந்த விவரம் பத்தல, நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியாது, அதனால நீயும் மீனாட்சியும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுங்க, அதுக்கப்புறம் வேணும்னா உங்க பிரச்சனைய பாத்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, என்னால முடியாது, என் பொண்டாட்டினா அது ரியா மட்டும்தான், ரியாவை வேணும்னா என் குழந்தைங்க அம்மான்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரியா யோசிக்கிறாங்க, இந்த குழந்தைங்களை கடத்தணும், கடத்தி கொல்லணும் அப்படின்னு.